அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்று தராவியில் ஓதப்பட்ட சூராவினுடைய பெயர் அல் அன்ஆம், சூரத்துல் அன்ஆம் ஆகும். இந்த சூராவை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா. இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த சூராவினுடைய வசனங்கள் 165. இந்த சூரா முழுமையாக ஒரே இரவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். 165 ஆயத்துகளும் ஒரே இரவில் ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் இறக்கப்பட்டது. அந்த இறக்கப்பட்ட தருணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கின்ற நேரத்தில் 70,000 மலக்குமார்கள் படை சூழ என்ன செய்யப்பட்டது, இறக்கப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், எவர் ஒருவர் இந்த சூரத்துல் அன்ஆமுடைய முதல் 3 வசனங்களை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு மலக்கை நியமிப்பான். அந்த மலக்குனுடைய கையிலே ஒரு இரும்பினாலான தூண் இருக்கும். இந்த சூராவுடைய முதல் 3 வசனங்களை ஓதினால் அவருக்காக வேண்டி ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வானத்தில் நியமிப்பான். அவருடைய கையிலே உமூதும் மினல் ஹதீத், இரும்பினால் ஆன ஒரு தூண் இருக்கும். சுத்தியல் இருக்குன்னு சொல்ல தூணே இருக்குன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக வேண்டி? எந்த மனிதர் ஓதுகிறாரோ அவருடைய மனதிலோ அவருடைய செயலிலோ ஷைத்தான் ஊசலாட்டம் செய்தால் அந்த மலக்கு ஷைத்தானை அதை கொண்டு அடிப்பார்கள். அந்த மனிதனை சீர்கெட்டு போக விடாமல் பாதுகாப்பதற்கு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 3 வசனங்களுக்கு எதுவரை என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் அதுவரை அந்த மனிதருக்காக நன்மைகளும் எழுதப்பட்டே வரும் என்றும் ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. இறுதி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்வானாம், இதுஹப் இலா லில்லி, என்னுடைய நிழலின் பக்கம் வாருங்கள். சொர்க்கத்திற்காக வேண்டி அழைக்கிறான். குல் மின் ஜன்னதி, என்னுடைய சொர்க்க பூஞ்சோலையிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஷ்ரப் மினல் கௌசர், கௌசர் என்றும் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை பருகிக் கொள்ளுங்கள். வகுத்தசில், நீங்கள் குளியுங்கள். ஃபிஸ் சல்சபீல், சல்சபீல் என்ற அந்த ஓடை, அந்த நீரோடையிலே நீங்கள் சென்று குளியுங்கள், உங்களுடைய உடல்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையிடுவான். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவானாம், அன்த அபதி, நீதான் என்னுடைய அடியான், வா அன ரப்புக, நான் உனக்கு இரட்சகனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொர்க்கத்துக்கு செல்கின்ற நேரத்தில் சொல்லுவானாம். இது எல்லாம் இந்த சூராவுடைய சிறப்பம்சம். ஏன் இவ்வளவு கண்ணியம் இந்த சூராவுக்கு என்று பார்க்கிற தருணத்தில் ஒரு 4 சூறாக்கள் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு குர்ஆன்ல. குல் என்ற சூறாக்கள் எவ்வளவு இருக்கு, குல் வின்னாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இப்படிலாம் இருக்கு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் 4 இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூறா இருக்கு. என்ன சூறா? சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுடைய துவக்கமாக இருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரத்துல் அன்ஆம், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஜஅல லுலுமாதி வன்னூர், இருள்களையும் பேரொளியும் உருவாக்கி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையின் பிரதிபலிப்பு தான் இவ்வளவு மகிமை அந்த சூராவுக்கு இருக்கிறது. இதே போன்ற சூரத்துல் ஃபாத்திர், இதே போன்ற சூரத்து சபா, இந்த 4 சூறாவையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கான பவர் எவ்வளவு பெரியது தெரியுமா? ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறார்கள். ருக்குவில் இருந்து எந்திரிக்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்லுவார்கள்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்ன உடனே பின்னால் இருந்த ஒரு சஹாபி, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ அப்படின்னு சொன்னாங்க. தொழுக முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு கேட்டாங்க, மனில் முத்தகல்லிம், அந்த வார்த்தைகளை சொன்னவர் யார்? மனில் முத்தகல்லிம் வெறும் ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லாம
ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அப்படி என்று சொல்லிக்கொண்டே சென்றாரே மனில் முத்தகல்லிம், அதை சொல்லியவர் யார் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி எந்திரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களா சொன்னீர்கள்? ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நன்மையை, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கான நன்மையை எழுதுவதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு மேலே செல்கிறார்கள். நான் தான் முதலில் எழுதுவேன், நான் தான் முதலில் எழுதுவேன் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய நன்மை எதில் இருக்கிறது? அல்லாஹுடைய அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுல இருக்கு. ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, அல்லாஹுக்கான புகழ் அதிகம் இருக்கணும். நன்மையான காரியங்கள்ல அதிகமாக நம்ம எதற்கு எடுத்தாலும், எப்படி போய் இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வச்சிருக்கிறீங்களாவே? அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதாமனா வஸகானா. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு குஃப்ரானக அல்லாஹும்ம இன் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்ஹப அன்னில் அதா வஆஃபானி. அங்கே அல்ஹம்துலில்லாஹ். தும்புறோம், தும்புன உடனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய உச்சரிப்பு எதால் இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, ஆனால் இன்னைக்கு அந்த சில மாற்றங்கள் வந்துருச்சு. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ பரவாயில்ல, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு. அந்த வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத்தை தருகிறான். நான் கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் என்ற வார்த்தைகள் உச்சரிப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான எல்லா பிரதிபலிப்பும் தந்துடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு விருப்பமான விஷயங்கள் நடைபெறும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திமுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டுதான் எல்லா நலவுகளும் நடைபெறுகிறது. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாமல் நடக்காது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அங்கே இல்லாமல் நடக்காது. அதே போன்று ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் அது நடைபெறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உச்சரிப்பார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா சூழலிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எல்லா சூழலிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நல்லது நடந்தாலும் சரி, தமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அது அல்லாஹ் ஒரு ஹைர் வைத்திருப்பான், அதிலே ஒரு நல்லது வைத்திருப்பான் என்ற எண்ணம் என்பது ஒரு முக்மினுக்கு வர வேண்டும். இதற்கு முன்னாலும் அந்த ஒரு வரலாறு சொல்லியிருப்பேன். ஒரு மனிதர் இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாத நான் சதக்கா கொடுக்கணும், நான் பிரபல்யமாக கொடுக்கணும், இன்னைக்கு செல்ஃபி எடுத்து தான் கொடுக்குறாங்க. அப்படியே பிடிங்க, இப்போல்லாம் ட்ரிக்ஸ் மாறிடுச்சு. அவன் உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் நல்லா டிப்டாப்பாக வந்துட்டு என்ன வாங்குற மாதிரிலாம் வீடியோ போடுறான். அவன் கொடுக்குறது இதே ஒய்யும் கொடுக்குற மாதிரி இப்படியெல்லாம் மாறி போயிருக்கு, வீடியோஸில் பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் இஹ்லாஸாக கொடுக்க வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கொடுக்குற சதக்கா யாருக்குன்னு கொடுக்க தெரியக்கூடாது. என்ன செஞ்சார்? இரவு நேரத்தில் பொட்டலத்தை எடுத்துக்கிட்டார், யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சதக்கா வந்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். காலையில் எந்திரிச்சு பேசிக்கிறாங்க, ஒரு மனிதர் நைட்டு சதக்கா கொடுத்துருக்காரு, யாருக்கு தெரியுமா கொடுத்தாரு? திருடனுக்கு கொடுத்துருக்கிறாருப்பா. போய் இரவுல கொடுத்தா தெரியாது. அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம லகல் ஹம் அலா சாரிகின். எந்த திருடனுக்கு நான் கொடுத்தேனோ அந்த புகழ்ச்சியும் உனக்கு தான், நீ தான் கொடுக்க வச்சிருக்கிற, நான் கொடுக்கல. நான் நல்ல நியத்தில் தான் கொடுத்தேன், ஆனால் நீ தான் கொடுக்க வச்சிருக்கிற யா அல்லாஹ் அப்படின்னு போயிட்டார். ரெண்டாவது நாள் இப்பயாவது யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு வெளியே வந்து கொடுத்தார். விபச்சாரிக்கு கொடுத்துட்டார். அடுத்த நாள் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு பார்த்தியா விபச்சாரி கைக்கு போய் வந்திருக்குப்பா. அப்பொழுதும் சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஸானியத்தின். இந்த ஜினா செய்கின்ற அந்த பெண்மணிக்கு கொடுக்க வைத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும், நீ தான் கொடுக்க வச்ச. அடுத்த மூன்றாவது நாளாவது யாருக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால், ஒரு செல்வந்தர் வந்திருக்கிறார், அந்த செல்வந்தர் கிட்ட கொடுத்திருக்கிறார். நல்ல பணக்காரன், அவர் கையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்பொழுதும் அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா கனியின். ஒரு செல்வந்தனுக்கு கொடுக்க வைத்திருக்கிற உன்னுடைய நாட்டம் என்னவோ அதுவே உனக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டார். 3 நாள் முடிந்தது. 4வது நாள் அந்த மனிதர் தூங்குகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவிலே ஒரு பெரிய வலியுடைய தோற்றத்திலே வந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தம்பி, நீ கொடுத்தாயே, முதலில் ஒரு திருடனுக்கு கொடுத்தாய். அந்த திருடன் இப்பொழுது என்ன நினைத்தான் தெரியுமா?
நானே ஹராமின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறேன், நானே ஹராமை தேடி சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான ரிஸ்கை கொடுத்திருக்கிறானே, இதற்கு பிறகு நான் ஏன் திருட வேண்டும், இதற்கு பிறகு அல்லாஹ்வின் சத்தியமாக நான் திருட மாட்டேன் என்று அந்த மனிதன் மாறிவிட்டான். இதே போன்றுதான் அந்த ஜினா செய்கின்ற, அந்த விபச்சாரம் செய்கின்ற பெண்மணி, நானே ஹராமை தேடி ஹராமான விபச்சாரத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக சதகாவை கொடுத்திருக்கிறான், இதற்கு பிறகு நான் ஏன் அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய வேண்டும், இதற்கு பிறகு என் வாழ்வில் அப்படிப்பட்ட செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று அவள் திரும்பிக் கொண்டாள். மூன்றாவதான செல்வந்தன் அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? எவ்வளவு செல்வங்களை வைத்திருக்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் கூட ஒருவருக்கும் நான் சதகா கொடுத்ததில்லையே, மறைமுகமாக எனக்கு ஒருவர் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது நான் எவ்வளவு சதகா செய்ய வேண்டும், இதற்கு பிறகு என்னுடைய செல்வத்தில் நான் அதிகமாக சதகா தருவேன், இதற்கு பிறகு நானும் அப்படி மறைமுகமாக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கொடுப்பேன் என்று அவர் மனம் மாறிவிட்டார். நீ செய்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த கனவிலே சொல்லப்பட்டதாக வரலாற்றில் எழுதப்படுகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, நமக்கு ஒரு பாதகமான ஒரு செயல் நடந்தாலும் சரி, அதில் துவண்டு போகக்கூடாது, அல்லாஹுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு எனக்கு ஏதோ ஒரு ஹைர் இருக்கிறது, இன்னைக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு நல்லதை வச்சிருக்கிறான், அப்படி என்ற எண்ணம் வர வேண்டும். மனிதர்களில் இரண்டு வகை தான் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரன். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. காஃபிர்னு சொன்னா நிராகரிப்பவன் ஆயிரும். கஃபூரா அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒன்று, மற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவராக நடக்கக்கூடியவர்கள் தான். ரெண்டே வகையை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்வில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அவர்களுக்கு கிடைத்த நியாமத்துகளை எண்ணி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்திதான் குர்ஆன் சொல்லி தருகிறது. ஏன்? சொர்க்கத்துக்கு ஒரு மனிதர் சொர்க்கத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்திலும் அவர் உச்சரிக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். என்னுடைய அத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் நீக்கிறானே அந்த ரப்புக்கே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அந்த சொர்க்கத்தை காணுகின்ற நேரத்தில் சொர்க்கவாசி சொல்வாராம். இன்னொரு ஆயத் இப்படி சொல்கிறது, வஆஹிரு தாவாஹும், அந்த சொர்க்கவாசிகளுடைய கடைசி துவா என்ன தெரியுமா? கடைசி அழைப்பு பிரார்த்தனை என்ன தெரியுமா இருக்கும்? அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தை யாரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற கடைசி வார்த்தை, ஒரு சொர்க்கவாசியுடைய வார்த்தை அந்த அல்ஹம்து என்றுதான் இருக்கும் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய மாமேதை, தவாஃப் செய்ய காபத்துல்லா ஷரீஃபை நெருங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவரோடு பக்கத்தில் ஒருவர் தவாஃப் செய்கிறார். இவங்க தவாஃப் செய்கிறாங்க. அந்த மனிதர் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டார். 7 தவாஃபிலும் இந்த மனிதர் இந்த துவா தான் கேட்கிறார். என்ன பொருள்? யா அல்லாஹ், சிறிய கூட்டத்திலே என்னை ஆக்குவாயாக, சிறியவர்களோடு என்னை ஆக்குவாயாக இப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு புரியல, என்னடா கலீல், கொஞ்சமான நபர்களோட என்ன சேரு, கொஞ்சமான நபர்களோட என்ன சேருன்னு இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் 7 தவாஃபிலும் இதே வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தவாஃப் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஏதோ புதுசாக ஒரு துவாவை கேட்டிருக்கேன், இது வரைக்கும் நான் அப்படி கேட்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதி ஷகூர், என்னுடைய அடியார்களில் ஆக குறைந்தவர்கள் யார் தெரியுமா? நன்றி செலுத்தக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தில் என்னை ஆக்குவாக நான் கேட்டுட்டு இருக்கிறேன். குர்ஆன் சொல்லி தருகிறது, என்னுடைய அடியார்களில் ஆக குறைந்தவர்கள் யார்? நன்றி செலுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். நமக்கு ஒவ்வொன்றும் நியாமத். அந்த நியாமத்தை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையினால் நாம் ஈடுகட்ட முடியலையே. அந்த மனிதர் இதே வார்த்தையை உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒருத்தர் துவா செஞ்சு கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல்,
அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னப்பா ஏதோ துவா கலீல்னு கேட்குறியே, கொஞ்சமான கூட்டத்தில் ஆக்குன்னு கேட்குற என்னன்னு சொன்ன உடனே அவங்க அதே வார்த்தையை சொன்னாங்களா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, கலீலும் மின் இபாதி ஷகூர், என்னுடைய அடியார்கள்லேருந்து ஆக குறைந்தவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் சொல்றேன் அந்த கூட்டத்தில்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கானன் நாசு அலமு மின் உமர், இந்த மக்கள் உமரை விட அதிகம் விளங்கியவர்களாக இருக்கிறார்கள். இந்த குர்ஆனை மக்கள் அதிகமாக விளங்கி இருக்கிறாங்க, இந்த அமீருல் முஃமினீனுக்கு விளக்கம் இல்லாமல் போயிருச்சு என்று அந்த வார்த்தையை அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் அல்ஹம்துலில்லாஹ், எந்த நியாமத்து அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து பழக வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள் அந்த பாக்கியங்களை மறந்து விடக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றிய ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வை சொல்லித் தராங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு, ஹதீஸ்லயே இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முன்னொரு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை 500 வருடங்கள் ஒரு மனிதர் இபாதத்து செய்தார், தவம் செஞ்சிருக்கிறார். எந்த நிலையில் தெரியுமா, ஹதீஸ்ல இருக்குது, சொல்லித் தராங்க வரலாறு. அவர் இருக்கின்ற இடத்தை முழுமையாக கடல் சூழ்ந்து இருக்கிறது. அவர் ஒரு மலையில் இருக்கிறார், மலையினுடைய உச்சியில் இருக்கிறார், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை சுற்றிலும் உவப்பான அந்த கசக்கின்ற அந்த துவர்ப்பாக இருக்கின்ற அந்த கடலுக்கு சுற்றியும் என்ன செய்கிறார், உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த கடல் சுற்றி இருக்கு, அந்த ஒரு மலையில் உட்கார்ந்து இருக்கிறார். 500 வருடம் எப்படி தவம் செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையிலும் இனிப்பான ஒரு நீர் ஊற்றை ஏற்படுத்தி அவருக்கு தண்ணீரை கொடுக்க செய்கிறான். அந்த மலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு மாதுளை செடியை ஏற்படுத்தி அந்த மாதுளத்திலிருந்து ஒரு கனியை அவருக்கு உணவாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒரு பெரிய தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை சொல்ல வருகிறேன்னா, அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் மரணிக்கும் தருவாயில் சுஜூதுடைய நிலையில் நான் மரணிக்க வேண்டும். சஜ்தா செய்தவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல அவருக்கு மரணத்தையும் கொடுத்தான். இதற்கு பிறகு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மரணித்த அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். அப்பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், உதுகுலு அபதி அல் ஜன்னத பி ரஹ்மதி, என்னுடைய கருணையால் என்னுடைய அடியான சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க. போனா போது என்னுடைய போட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்வான், என்னுடைய கருணையில கூட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படியே பார்ப்பாரா அல்லாஹ்வை, 500 வருஷம் தவம் செஞ்சிருக்கிறேன், போனா போதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லுவாராம் அந்த மனிதர், யா ரப்பி பல்பி அமலி, நான் உனக்கு எவ்வளவு பெரிய அமலை செஞ்சிருக்கிறேன், ரஹமத்துன்னு சொல்லிட்டேன், பி அமலி, என்னுடைய அமலுக்கு பகரமா கொடு, என்னுடைய அமலுக்கு பகரமா கொடு அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுவாராம். ஹதீஸ்ல இருக்கு. எப்படிப்பட்ட மனிதர்கள், சொர்க்கத் அல்லாஹ் சொல்லிட்டான், அப்போ சொல்றார் பி அமலி, என்னுடைய அமலை வச்சு கொடு. அல்லாஹ் மறுபடியும் சொல்வானாம், உதுகுலு அபதி அல் ஜன்னத பி ரஹ்மத்தி, என்னுடைய ரஹ்மத்தால கொண்டு போங்க. மறுபடியும் அந்த மனிதர் அப்படியே சொல்லுவாராம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அவ்வளவுதானே, மலக்குமார்களை சொல்லுவானாம், காயிசு பி நிஅமதி பி அமலிஹி, அவருடைய அமலை கொண்டு என்னுடைய நிஅமத்தை பங்கிடுங்கள். பாருங்க, வச்சு தராசில வச்சு பாருங்க, நான் கொடுத்த நியாமத்துக்கும் அந்த மனிதர் செய்த அமலுக்கும் தராசிலை வைத்து கணக்கிடுங்கள், எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் பார்ப்பார்களாம், யா அல்லாஹ், நீ எவ்வளவு நியாமத்தை செய்திருக்கிற, நான் எதை வைக்கணும்? சரி, அவருக்கு நீ கொடுத்த பார்வை இருக்கிறது, நீ கொடுத்த பார்வை இருக்கிறது, அந்த ஒரு பார்வைக்கான அந்த நியாமத்தை எடுத்து தராசில் வைத்தால் அந்த தராசு இறங்கிருச்சு, இது மேலே போயிடுச்சு. ஒரே பார்வைக்கான நியாமத், அந்த மனிதர் பார்த்து திகைத்து போய்விட்டார். யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த பார்வை 500 வருடம் நான் செய்த அமலுக்கு ஈடாக ஆகாதா? ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியாரை நரகத்துக்கு கூட்டு போங்க. அந்த மனிதர் திகைத்து போகிறார். யா அல்லாஹ், உதுகுல் பி ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தால் என்ன சொர்க்கத்துக்கு அழைச்சிடவில்லை, ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய அமலை கொண்டு நான் கேட்க மாட்டேன். அப்படி என்ற மனிதர் என்ன செய்கிறார், கதறுகிறார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து சொல்கிறான், குன்த அபதி, இப்பொழுதுதான் நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய்.
இப்பொழுதுதான் என்னுடைய அடியானாக நீ மாறி இருக்கிறாய், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் போக முடியுமே தவிர உன்னுடைய அமலை கொண்டு போக முடியாது. அந்த இடத்திலும் உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான் அங்கே வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டின சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பி. நபியே நாயகமே, உங்களுடைய முன் செய்த பாவம் பின் செய்த அத்தனை பாவங்களும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லிய பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுவார்களாம். கால்கள் வீங்கிரும். நம்ம 30 நாள் தராவி, 20 நாள் தராவி, 30 நாள் தராவி தொழுவதுக்கு 10 நாள் கியாமுல் லைலுக்கு யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வீங்க தொழுவார்களாம். கேட்கப்படுமா, யார சொல்லலாம், அவங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டது, சொர்க்கத்திற்கான தலைவர் நீங்கள், ஏன் இப்படி? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியாராக நான் இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற, ஷுக்கூர் செய்கின்ற அந்த மனிதனாக, அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவர்களோடு நாம் இருக்கணும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நிலை நாம் யோசிக்கணும். நன்றி மறந்து பேசக்கூடாது. பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் 3 நபர்களை பற்றி சொல்லப்படும். இதற்கு முன்னும் பல இடங்களில் கேட்டிருக்கலாம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி மறந்தால் அது அல்லாஹ் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலையை கொண்டு வந்து விட்டுருவான். பனு இஸ்ரவேலர்கள் 3 நபர்கள், ஒருவர் அபுரஸ், வெண்குஷ்டம் பிடித்தவர், மற்றொருவர் வழுக்கையாக தலையில முடியில்லாதவர், மூன்றாவதாக குருடர். இப்படி 3 நபர்கள் வசித்திருந்தாங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை இறக்கி, ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்குது, மலக்கை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை சோதிக்க நினைச்சான். அந்த மலக்கு மனித ரூபத்தில் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஐயு ஷையின் துஹிப்பு, ஒரு மனிதரை பார்த்து, அந்த வெண்குஷ்டமாக இருக்கிறவரை பார்த்து கேட்டாங்க, உனக்கு என்னப்பா தேவை சொல்லு. ஐயு ஷையின் துஹிப்பு, எதை விரும்புகிற சொல்லு. அவர் சொன்னார், என்னுடைய உடல் ஃபுல்லாக வெண்மையாக இருக்குது, என்னுடைய உடல் நன்றாக இருந்தால், நல்ல தோல் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு தடவை நாங்கள் உடம்புல அல்லாஹ் குணத்தை கொடுத்துட்டான். அடுத்து கேட்டார்கள், ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, எந்த செல்வம் உனக்கு சிறந்ததாக இருக்கும், உனக்கு பிடித்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அல் இபுல், ஒட்டகம் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சென ஒட்டகமாக பார்த்து, அதாவது அடுத்தே பிள்ளையை பெருக்கின்ற ஒரு ஒட்டகமாக பார்த்து அவர் கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஆள் யார், தலை இதுவாக வழுக்கையாக இருக்கின்ற அக்ரா என்ற அந்த மனிதரிடத்துல போகிறாங்க. போய் கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? என்னுடைய முடி ஃபுல்லாக கொட்டி கொட்டி போயிருச்சு, எனக்கு முடி இருந்து அழகாக இருந்தால் நல்லா இருக்கும். கொடுத்துட்டாங்க. என்ன விரும்புகிற அப்படின்னு கேட்டதற்கு அவருக்கு சொல்கிறாரு, எனக்கு பக்கரா, மாடு இருந்தால், பசு மாடு இருந்தால் நன்றாக இருக்கும். அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து குருடர். வரலாற்றில் வருது, இது ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சொல்கிறாங்கன்னா இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது. அதான் விஷயம். வரலாற்றை கேட்டு அப்படியே போறது கிடையாது. இந்த வரலாற்றில், இந்த நிகழ்வுகளில், இந்த சம்பவங்களில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படிப்பினை தராங்க. இந்த படிப்பினை பார்க்கணும். அந்த குருடர் இடத்துல இப்போ கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு கண் பார்வை இருந்தால் நன்றாக இருக்கும். கண் பார்வை கொடுக்கப்பட்டது. உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஆடுகள் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆடுகள் கொடுக்கப்பட்டது. கொடுத்து சில வருடங்களுக்கு பிறகு அதே மலக் கொடுத்தாரே, அதே மலக் என்ன செய்கிறார், வரார். அந்த வெண்குஷ்டத்தாரத்தில் போய் கேட்குறார், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். வேற ஒரு தோற்றத்தில் சொல்கிறார், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். அவள் பார்த்தா அவர் இடத்துல அதிகமான ஒட்டகங்கள் மேய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் பர்க்கத்தை கொடுத்துட்டான். யார், ஒரு மலக்குடைய துவாவாச்சு, பர்க்கத்தை கொடுத்துட்டான். சொல்கிறாரு, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு பயணம் செய்வதற்கு ஏதாவது ஒரு ஒட்டகம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லாஹ் உங்களை எப்படியெல்லாம் வச்சிருந்தான், இப்போ எவ்வளவு சிறப்பான ஒரு நிலையில வச்சிருக்கிறான் அப்படி என்ற வார்த்தையை சேர்த்து அவர் என்ன செய்யறார், சொல்றார். அப்பொழுது அந்த மனிதன் நன்றி கெட்ட நிலையில் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? லக்கது வரிஸ்து அகாபிரின் அன் அகாபிரின், நான் பரம்பரை பரம்பரையாக வாரிசு பெற்றது இது. இதை ஏதோ நீ இப்போ வாங்கின மாதிரி சொல்ற. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு, லக்கது வரஸ்து, நான் இது வாரிசு பரம்பரை பரம்பரையில வந்துகிட்டு இருக்கிறோம்ப்பா, என்ன போய் இப்படி சொல்லிட்டேன்
அப்படியா? அவர் சொன்ன வார்த்தை அப்படியாக இருந்தால் சய்யரக்கல்லாஹு இலா மா குன்த இலை, நீ எப்படி முன்னால் இருந்தாயோ அப்படியே மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன நிலைமாகும்? மலக்குமாருடைய துவா அப்படியே மாறிட்டார். இரண்டாவதாக அந்த தலை இதுவாக இருந்த முடியில்லாத இருந்த அக்கரா வரகு அவரும் அதே வார்த்தையை தான் சொல்றார். நான் பரம்பரை வாழையடை வாழையாக நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தவங்க, என்ன பார்த்து நீ இப்படி சொல்ற? என்ன பார்த்து இப்படி நீ சொல்கிறாய்? அவருக்கும் அதே துவா சய்யரக்கல்லாஹு இலா மா குன்த, நீ எப்படி இதற்கு முன்னால் இருந்தாயோ அப்படியே மாறிப்போ. அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை இது. மூன்றாவதாக குருடராக இருந்தாரே அந்த மனிதரிடத்திலும் வந்து சொல்கிறார் அந்த மலக், நீ எப்படி குருடராக இருந்தாய்? உனக்கு அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு ஏதேனும் ஆடுகள் பால் குடிப்பதற்கு ஏதாவது கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ சொல்வது உண்மைதான், நான் குருடனாக இருந்தேன், அல்லாஹுடைய பெரும் பாக்கியத்தால் தான் நான் கண் பெற்றேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் கண் பார்வை பெற்றேன், இவ்வளவு நான் வைத்திருக்கிறேன், குத் மாஷியத்தை, நீ எதை விரும்புறியோ எடுத்துட்டு போ, இது அல்லாஹ் கொடுத்தது, இவ்வளோ இருக்கு, நீ எதை எடுத்துட்டு போனாலும் அல்லாஹ் எனக்கு அதற்கு பகரத்தை கொடுத்துருவான், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த மலக்கு சொன்னார்களாம், லக்கத் ரலியல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டு விட்டான், வ ஸஹித அலா ஸாஹிபைக, உன்னை போன்ற அந்த இருவர்கள் இருந்தார்களே அவர்களை அல்லாஹ் விரும்பாமல் போய்விட்டான், அல்லாஹ் அதிருப்தி அடைந்து விட்டான், அந்த இருவர்களை விட்டு உன்னை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டான் என்ற சொன்னதாக அந்த ஹதீஸ் ஷரீஃபில் எழுதுகிறார்கள். நமக்கான படிப்பினை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்வாங்க, இன்னீ ல உஹிப்புக, முஆதே உன்னை நான் அதிகமாக விரும்புகிறேன். தலையை தூக்கி பார்த்தாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னீ ல உஹிப்புக, முஆதே உன்னை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ உன்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், உன்னுடைய ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ இப்படி துஆ செய், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய முறையில் இபாதத்து செய்வது வணக்க வழிபாடு செய்வதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீ கேள். அல்லாஹ் தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் வணக்க வழிபாடு செய்ய வேண்டுமா, அந்த உதவியும் யாரிடத்துல தான் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்துல தான் கேட்க வேண்டும். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நீ கேட்டுக்கொண்டே இரு என்று முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க. சங்கமிக்க அல்லாஹ் நம்புக்குரியவர்களே, அதிகமாக அல்ஹம்து என்ற அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் நிராசை அடைந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, எனக்கு எதுவுமே, அல்லாஹ் கொடுத்த கண் இருக்கு, அல்லாஹ் கொடுத்த எல்லா நாக்கு இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில், அலம் நஜஅல் ஐனை, உங்களுக்கு இரு கண்களை நாம் ஆக்கவில்லையா, வலிசான வஷஃபத்தை, உங்களுக்கு நாவு கொடுக்கவில்லையா, உங்களுக்கு உதடுகளை கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத். இந்த நியாமத்துக்கு நாம் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக திக்ர்களில் ஈடுபட வேண்டும். ஜுவைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. காலையில் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போயிட்டாங்க. அம்மையார் என்ன செய்கிறாங்க? தொழுகிறாங்க. தொழுது முடிச்சிட்ட பிறகு அதே முசல்லால உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ராக் தொழுது லுஹா தொழுது வீட்டுக்கு வராங்க, அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரதியல்லாஹு தஆலா உம்முல் முக்மினீன், முக்மீன்களுக்கெல்லாம் தாயானவங்க தானே. ஜுவைரா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், என்ன ஜுவைரியா, அதே இடத்திலே உட்கார்ந்து இவ்வளவு இபாதத்து செய்கிறீர்களே, அதற்கு பகரமாக ஒரு 4 வார்த்தைகளை நான் சொல்லித் தருகிறேன், அதை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய மீசான் தராசிலே அதை கனமாக்கி வைப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லலாமே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்படி செய்ய வேண்டும் அதையும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதை 3 தடவை சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். அதத ஹல்கிஹி மறுபடியும் அந்த 3 தடவை சொல்லி அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை வரிலா நஃப்ஸிஹி, அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 3 தடவை சொல்லி அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த
அதற்கு பிறகு இருக்கின்ற ஜினத் அர்ஷிஹி, அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? வ மிதாத கலிமாத்திஹி, இதை சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மீசான் தராசிலே என்ன செய்வான்? கனமானதாக அதை ஆக்கி வைப்பான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். சிங்கிள் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, நாளைக்கு உங்கள் மீசான் தராசிலே அது கனமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய துஆவா அஜத்தை நீங்க நினைச்சீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒன்றும் தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்களேன். அவ்வளவுதான், நம்மளுடைய மீசான் தராசிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமாக்கி வைத்து விட்டான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய எல்லா செயல்களிலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்லி நாம் செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.